ஒரிஜினல் புணுகு டூப்ளிகேட் புணுகு அப்படின்னு இருக்கு. ஆனா நமக்கு என்ன தெரியும், புணுகுனா இதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர். அதே மாதிரி அரகஜானா பிளாக்கா இருக்கும், ஜென்ரலாவே அது பிளாக் தான். எடுத்தா நல்ல நறுமணம் இருக்கும், எல்லாரும் வச்சுப்பாங்க. சில பேருக்கு வச்சா அது அலர்ஜி மாதிரி ஆயிடுதுன்னு நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க. வச்சோம்னா அந்த இடம் கருப்பாயிடுது, சில டைம் அரிப்பு வருது, கருப்பாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. சோ நம்ம முன்னோர்கள் வசியத்துக்காகவும், வசியம்னா ட்ரஸ்ட், வசியத்துக்காகவும் தன ஆகாஷனம், அதுக்கப்புறம் ஜனவசியம், தனவசியம், இது எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த பொருட்களை யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம என்ன சொன்ன மாதிரி புணுகு, அரகஜா, கோராஞ்சன, கஸ்தூரி, சந்தனத்தரு, ஜவ்வாது. அரகஜா மட்டும் இல்ல, மொத்தம் 6-7 பொருள் வரும். இப்ப இந்த ஜவ்வாதுன்னு அப்படி எடுத்தோம்னா, ஏன்னா ஒரு பொருளும் நம்ம சொல்லிதான் ஆகணும். ஜவ்வாதுன்னு எடுத்தோம்னா சந்தனத்தை இன்னும் ப்ராசஸ் பண்ணாதான் ஜவ்வாது. ஜவ்வாதுன்றது வெளியே பொருள் கிடையாது, சந்தனத்தை ப்ராசஸ் பண்ணா ஜவ்வாது. சந்தனம் அதுல வந்துருது. அப்ப எல்லாமே தன ஆகாசத்துக்கு தான். சோ சிங்கிள் பொருளை வைக்கிறதுனால, இப்ப நான் கூட சொல்லுவேன், ஒரு நாள் மோதிரம் இந்த மோதிரம் போட்டிருப்பாங்க, ஒரு நாள் எல்லாத்தையும் அந்த மாதிரிதான். சில பேருக்கு இது செட் ஆகும், சில பேருக்கு இது செட் ஆகுது. எப்பயுமே காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நான் டாக்டர் கிட்ட போனேன்னா, அந்த ஜுரத்துக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்ததுக்கு அப்புறம் விட்டமின்ஸ் டேப்லெட்டும் மினரல்ஸ் டேப்லெட்டும் கொடுத்துருவாரு. ஏன் அது கொடுக்குறாருன்னா நம்ம உடம்பு வீக் ஆயிடுது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துக்கு தேடி ஓடுறோம், நம்ம ஒரு மாற்றத்தை தேடுறோம் பொழுது ஒரு காம்பினேஷன்ஸ் ஆஃப் மூலிகை இருந்தாதான் அது சாத்தியம். சோ நம்ம சிஸ்டி ஒளியில அதே மாதிரி காம்பினேஷன் தான். எப்பயுமே அந்த அரகஜான்றது ஒண்ணு சேர்த்துட்டாலே அந்த மை கருப்பாயிடும். அதே மாதிரி ஹோமத்துல இடக்கூடிய அந்த சாம்பலும் மை இந்த இது வரும். ஜென்ரலா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹோமத்தோட தன்மை எப்படி எடுப்பாங்கன்னு சொன்னோம்னா, கும்ப ஆவகானம் சொல்லுவாங்க. அந்த கும்ப கலசத்துல தண்ணீர்ல ஆவகானம் பண்ணி பிரயோக்ஷனம் அப்படின்னு பண்ணுவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹோமத்துல இருக்கக்கூடிய அந்த தர்பையை எரிச்சு அதுல நெய்யில குழைச்சு இடுவாங்க. சோ ஒரு கும்பாபிஷேகம் பண்ணா நெத்தில அந்த கருப்பு மை இருந்தா கும்பாபிஷேகம் இருக்கும். இல்ல வீட்டுல கிரகபசம் பண்ணா கண்டிப்பா அதை வச்சு விடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்திருப்போம். சோ இந்த கருப்பு மை அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த கேரளாக்காரங்க எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. மை வச்சுட்டான், மைய தடவிட்டான், எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு வசியம் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. சோ இந்த நம்மளோட சிஸ்டி ஒளியில கொடுக்கக்கூடிய இந்த தன ஆகாஷ்ட மை மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. ஓப்பனா சேலஞ்ச் பண்றேன்.